என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடராசன் சத்தியமூர்த்தி, திருச்சிராப்பள்ளியிலிருந்து. இன்று மைண்ட் மேப் மூலமா தாவரவியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின பெருக்கம் குறித்த ஒரு சிறு அறிமுகம் தரலாம் என்றிருக்கிறேன். மைண்ட் மேப் மூலம் பார்க்குறப்ப ஈஸியாக நம்மளால கான்செப்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு சின்ன டயக்ராம் மூலமே நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்காக தான் இது மூலமாக உனக்கு டீச் பண்ணலான் இருக்கேன். இனப்பெருக்கம் உங்களுக்கு தெரியும். உயிரினங்கள் தங்களின் எண்ணிக்கையினை பெருக்கிக் கொள்வதற்கு இனப்பெருக்கம் உதவுகிறது. உயிரினங்கள் நிலைத்து நிற்பதற்கு இது உதவுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இனப்பெருக்கத்தை எடுத்துட்டோம்னா எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கா? பொதுவாக இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் என்றும் பாலினப்பெருக்கம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. கேமீட்டுகள் இணைவு இல்லாமல் நடைபெறுகின்ற இனப்பெருக்கத்திற்கு பாலிலா இனப்பெருக்கம் என்றும், கேமீட்டுகள் இணைவதன் மூலமாக நடைபெறும் இனப்பெருக்கத்திற்கு பாலினப்பெருக்கம் என்று பெயர். முதல்ல பாலிலா இனப்பெருக்கத்துல நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சதை ஞாபகப்படுத்தணும். அதை நம்ம புக்ல கொடுத்துருக்கா, 1 மார்க்ல முக்கியம். கொனீடியங்கள் உருவாதல். பூஞ்சைகள் படிக்கின்ற சமயத்திலே ஆஸ்பெர்ஜிலஸ் படிச்சிருப்பீங்க, பெனிசிலியம் படிச்சிருப்பீங்க. கொனீடியல் தாங்கியின் முனைப்பகுதியிலே கொனீடியங்கள் உருவாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உனக்கு எக்ஸாமுக்கு முக்கியம். மொட்டு விடுதல், பட்டிங் என்று கூறுவார்கள். ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற பூஞ்சையிலும் ஹைட்ரா என்று அழைக்கப்படுகின்ற விலங்கிலும் இருக்கும். துண்டாதல், தாவர உடலம், ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவார். சின்ன சின்ன துண்டுகளாக இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸ்பைரோகைரால துண்டாதல் நடைபெறும். அதில் கான்ஜுகேஷன், இணைதலும் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஜெம்மா கோப்பை உருவாக்கம் என்பது மர்கான்ஷியா தாவரம் உங்களுக்கு தெரியும். மர்கான்ஷியா என்பது பிரையோஃபைட்ஸ்ல வரும். அந்த பிரையோஃபைட்ஸ்ல தாலஸின் மையப்பகுதியிலே இது உருவாகும் என்பது தெரியும். தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மீளுருவாக்கம், ரீஜெனரேஷன் என்று கூறுவார்கள். இது பிளனேரியா என்று அழைக்கப்படுகின்ற விலங்கிலே காணப்படும். இரு பிளவுறுதல், பைனரி ஃபிஷன் என்பது ப்ரோகாரியோட்டிக் உயிரினமாகிய பாக்டீரியாவில் காணப்படும். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சது. இதை நம்ம பாலிலா இனப்பெருக்கம் இந்த வருஷமும் 12th ஸ்டாண்டர்ட்லேயே அதை கொடுத்துருக்கா. தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச், சூஸ், அதில் இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அடுத்தது தழை வழி இனப்பெருக்கம். உயர் தாவரங்களின் உடல உறுப்புகளின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்திற்கு தான் தழை வழி இனப்பெருக்கம் என்று பெயர். இதை இயற்கை முறைகள் என்றும் செயற்கை முறைகள் என்றும் இரண்டாக பிரித்திருக்கின்றனர். இயற்கை முறையில் வேரின் மூலமாக தழை வழி இனப்பெருக்கம் முறையா தாவரத்திலும் டால்பர்ஜியா மற்றும் மில்லிங்டோனியா தாவரத்திலே நடைபெறும். சில தாவரங்களில் வேரானது உணவினை சேமிப்பதன் காரணமாக சற்று பருத்து காணப்படும். அதை வேர்க்கிழங்குகள் என்று அழைப்பார்கள். அந்த வேர்க்கிழங்கானது உணவினை சேமிக்கும். மொட்டு விடுதலின் மூலமாக தழைவழி இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். டாலியா, ஐபோமியா, பட்டாட்டாஸ் ரெண்டும் இதுக்கு எக்ஸாம்பிள்ங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ரூட் டாலியா, ஐபோமியா, பட்டாட்டாஸ், முறையா, டால்பர்ஜியா, மில்லிங்டோனியா ஞாபகம். தண்டு, ஸ்டெம் சொல்லுவோம். ஸ்டெம்மை பொறுத்தவரையும் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் தரைகீழ் தண்டின் மூலமாகவும், சப்பேரியல் ஸ்டெம் தரை ஒட்டிய தண்டின் மூலமாகவும் தழை வழி இனப்பெருக்கம் நடைபெறும். மட்டநிலத்தண்டு ரைசோம், வாழை மியூசா பாரடிசியாக்கா, பனானா, இஞ்சி ஜிஞ்சபர் அஃபசனாலே, ஜிஞ்சர், மஞ்சள் டர்மரிக், குர்குமா, லங்கா, இதெல்லாம் இந்த மட்டநிலத்தண்டின் மூலமாக தழை வழி இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள். தரையடி கிழங்கு, காம் என்று அழைப்பார்கள். அமார்போஃபாலஸ் மற்றும் கொலகேஷியா, மார்போஃபாலஸ் கம்பானுலேட்டஸ், கொலகேஷியா எஸ்கொலென்டான்னு படிச்சிருப்பீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழங்கு, டியூபர், அதுக்கு சொலானம் டியூபரோசத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குமிழம், குமிழ் தண்டு அல்லது குமிழம் என்று கூறுவார்கள். பல்ப் என்று அழைக்கப்படும். ஆலியம் சீபா மற்றும் லில்லியம், வெங்காயம், லில்லியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது சபேரியல் ஸ்டெம், தரை ஒட்டிய தண்டுல வரும். ஓடுதண்டு, ரன்னர், சென்டல்லா ஏஷியாட்டிகா எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்விடும் ஓடுதண்டு, சபேரியல்ல சொல்றப்போ உங்களுக்கு இது சொல்ற சமயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா சக்கர் அது மாரி வரும். மென்தா பிரகேரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் ஓடுதண்டு, ஆஃப்செட் என்று அழைப்பார்கள். பிஸ்டியா ஐகார்னியா ஞாபகம் வச்சுக்கோங்க.
தரைகீழ் உந்து தண்டு, அதுக்கு கிறிசாந்திமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு குமிழ் மொட்டுக்கள் டயாஸ்காரியா மற்றும் அகேவ் இதிலெல்லாம் நடக்கும். இது எல்லாம் வேர் தண்டு. அதை தவிர இலைகளின் மூலமாகவும் இனப்பெருக்கம் நடைபெறும். தழைவழி இனப்பெருக்கம். அதுக்கு எக்ஸாம்பிள் இலை விளிம்புகளிலே மொட்டுக்கள் உருவாகும். பிரையோஃபெல்லம், ஷில்லா, பெகோனியா. ஏன் இதை ஒரே பேஜில் கொடுத்தேன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், எடுத்துக்காட்டு அதுக்காக கொடுத்தது. இதை நம்ம சொன்னது என்னன்னா நார்மலாக நடக்கக்கூடிய இயற்கை. அதே இயற்கை இல்லாமல் செயற்கை முறையில் பாரம்பரியமாக நாம் செய்யக்கூடிய சில தழைவழி இனப்பெருக்க முறைகள் இருக்கின்றன. போத்து நடுதல், முருங்கை தெரியும் உங்களுக்கு. ஒட்டுதல், ரோஸ் கேள்விப்பட்டிருப்பேன். பதியம் போடுதல், மல்லிகை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். போத்து நடுதல்னா சின்ன போத்தை கட் பண்ணி கீழே ஊனி வைப்பா. வேர் போத்துக்கள் மேலஸ் தாவரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஹைபிஸ்கஸ், பொகேன்வில்லா, மொரிங்காலாம் எடுத்துட்டெல்லாம் தண்டு போத்துக்களை பயன்படுத்துகிறார்கள். பிகோனியா, பிரயோஃபில்லத்தில் இலை போத்துக்கள், இலையின் சிறு பாகமானது ஊனி வைக்கப்பட்டு அதிலிருந்து புதிய தாவரம் உருவாக்கப்படும். அடுத்தது ஒட்டுதல், கட்டிங் என்று கூறுவார்கள். அணுகு ஒட்டுதல், மொட்டு ஒட்டுதல், நா ஒட்டுதல், நுனி ஒட்டுதல், ஆப்பு ஒட்டுதல் என்று எண்ணற்ற வகைகள் காணப்படுகின்றன. பல முறைகளிலே ஒட்டுதல் நடைபெறும். அடுத்தது பதியம் போடுதல் அப்படின்னா சின்னதா அதுலேருந்து ஒரு சின்ன பிரான்ச் அப்படியே பதியம் மாதிரி போடுவா. இக்ஸோரால இருக்கு, ஜாஸ்மினத்துல இருக்கு. அதுலேயே 2 வகை கொடுத்துருக்காங்க, மண்முட்டு பதியம் மற்றும் காற்று பதியம். இதெல்லாம் ஒரு ஐடியாக்காக உனக்கு. ஸோ ஒரே பேஜில் வில் கெட் அ கிளியர் பிக்சர். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா இது எல்லாம் பாலிலா இனப்பெருக்கத்திலே வரும். பாலினப்பெருக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கேமெட்டுகளின் இணைவின் மூலமாக நடைபெறும். ஜைகோட் ஆனது உருவாகும். மியாசிஸ் ஆனது நடைபெறும். செல்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது பாலினப்பெருக்கம். பாலினப்பெருக்கம்னாலே 3 கண்டிஷன் மறந்துடாதீங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், கேமெட்டுகள் இணைவு, கேமெட்டிக் ஃபியூஷன் இருக்கும். ஜைகோட் ஃபார்மேஷன், ஜைகோட் உருவாகும். தென் மியாசிஸ் நடக்கும். the cell number should be increased. இதில் ஐசோகெமி அப்படின்னு ஒன்று இருக்கு. அனைசோகெமி, ஊகெமி 3 உங்களுக்கு தெரியும். 11ஆம் வகுப்பில் ஆல்கே படிக்கிற பேரை படிச்சிருப்பீங்க. ஐசோகெமினா அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறும் இணைவு. அமைப்பில் ஒத்த பண்பில் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறும் இணைவு. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய இணைவு. ஸோ ஒரு சின்ன மைண்ட் மேப் மூலமா ரீப்ரொடக்ஷனை பற்றின ஒரு ஐடியா, இனப்பெருக்கத்தை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது லெசன் 1 பாட்னியில் 1ஆம் பாடம் தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலினப்பெருக்கத்தின் கீழ் வருகிறது. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you. Thank you. Thank you.